வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மேட்லேபில் வெக்டார்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒர்க் ஸ்பேஸை கிளியர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனையும் கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது வெக்டார். ஸோ வெக்டார் இது வந்து மேட்டில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி, ஒரு காலம் மேட்ரிக்ஸ் மாதிரி அல்லது ரோ மேட்ரிக்ஸ் மாதிரி சேவ் பண்ணோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு அதை நம்ம எப்படி எழுதுறது? இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் ஒரு வெக்டாரை அசைன் பண்ண போகிறேன். இந்த வெக்டார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் காம்பனண்ட் 1, செகண்ட் காம்பனண்ட் 2, தேர்ட் காம்பனண்ட் 3. ஸோ அப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதுகிறேன். இப்போ நான் என்டர் அப்படின்ன உடனே இது வந்து ஒரு ரோ மேட்ரிக்ஸாக இப்போ அசைன் ஆகிருக்குது. ஒர்க் ஸ்பேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோ மேட்ரிக்ஸாக இப்போ வந்திருக்குது. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஸ்பேஸ் விட்டும் எழுதலாம். அதே நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கமா போட்டாலும் நமக்கு வந்து ஒரு ரோ மேட்ரிக்ஸாக வரும். சரி, எனக்கு இப்போ ரோ மேட்ரிக்ஸாக வேண்டாம், ஆனால் காலம் மேட்ரிக்ஸாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ காலம் மேட்ரிக்ஸாக வேணும் அப்படின்னா இந்த கமா அல்லது ஸ்பேஸ்க்கு பதிலாக செமிகலன் போடணும். ஸோ இந்த மாதிரி செமிகலன் போட்டோம்னா இப்போ போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து இது காலம் வெக்டாராக அல்லது காலம் மேட்ரிக்ஸாக அசைன் ஆயிரும். ஸோ இங்கேயும் ஒர்க் ஸ்பேஸில் செமிகோலன் வந்திருக்கும். ஓகே, இப்போ ரோ மேட்ரிக்ஸாக இருக்குது. திரும்ப இப்போ காலம் மேட்ரிக்ஸாக வேணும் அப்படின்னா திரும்பவும் உட்காந்து என்னால் எழுதிட்டுருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் வந்து இப்போது ரோ மேட்ரிக்ஸாக இருக்குது. காலம் மேட்ரிக்ஸாக எழுதணும்னா திரும்பவும் என்னால் எழுத முடியாது. அப்போ நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரான்ஸ்போஸ் பண்ணோம்னா ரோ மேட்ரிக்ஸு காலம் மேட்ரிக்ஸ் ஆகும், அல்லது காலம் மேட்ரிக்ஸு ரோ மேட்ரிக்ஸ் ஆகும். இப்போ எக்ஸ் வந்து ரோ மேட்ரிக்ஸு. இப்போ காலம் மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் இப்படின்னு போட்டேன்னா அவ்வளோதான். ஸோ இடையில் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு இடையில் செமிகலன் போடுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்போஸ் போட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. எனக்கு வந்து அது காலம் ரோவிலேருந்து காலமாக கன்வெர்ட் ஆகிருச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு பெரிய மேட்ரிக்ஸு, 7 டைமென்ஷன், 10 டைமென்ஷன், 100 டைமென்ஷன் மேட்ரிக்ஸு, ஆனால் எனக்கு எல்லாமே 0 0 0ன்னு இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? டக்குன்னு ஓப்பன் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு 0 0 0 அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம ஒன்று பண்ணலாம். ஜீரோஸ் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு வந்து 1, இப்போ எனக்கு 10 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ எனக்கு வந்து ரோ மேட்ரிக்ஸ் கிடச்சிருது. அதில் வந்து 10 காலம் இருக்குது. ஸோ இந்த நம்பரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதுறது எத்தனை ரோ வேணும் அப்படின்னு எழுதுகிறேன். ரெண்டாவது எத்தனை காலம் வேணும் அப்படின்னு எழுதுகிறேன். எனக்கு வந்து ஒரு ரோ 10 காலமில் எல்லாமே 0 0 0 அப்படின்னு வந்துருச்சு. இதே இது எனக்கு வந்து இப்போது ரோ மேட்ரிக்ஸ் வேண்டாம், காலம் மேட்ரிக்ஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே 10ன்னு கொடுத்துட்டு இங்கே 1ன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு வரிசையாக 0 0 0ன்னு கால மேட்ரிக்ஸாக வந்துருச்சு. சரி, எனக்கு 0 வேண்டாம், எனக்கு எல்லாமே 1 அப்படின்னு இருக்கணும். சிம்பிள். 0க்கு பதிலாக நீங்கள் வந்து ஜீரோஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒன்ஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே 1 1 1 வந்துடும். அதே மாதிரி இதை வந்து இப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 1 1 ரோ மேட்ரிக்ஸாகவும் வந்துடும். ஓகே, சரி, எனக்கு இப்போ வந்து எல்லாமே 1 எல்லாமே 0 அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். எனக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வேணும். அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் சம்திங் வேரி ஆகணும். அதை நான் எப்படி பண்ணுறது? எப்படி பண்ணலாம்னா அதுக்கு ஒரு கமாண்டு, அதுதான் லின்ஸ்பேஸ். லின்ஸ்பேஸ்னு போட்டுட்டு அதில் சம்
3 நம்பர்ஸை நம்ம வந்து 3 நம்பரை சொல்லணும். 0 ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0 1 6 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 0, இந்த வெக்டாரோட ஃபஸ்ட் நம்பர் 0, அதை நம்ம இங்கே கொடுத்த நம்பரு. கடைசி நம்பர் பார்த்திங்கன்னா 1, அது நம்ம ரெண்டாவதாக கொடுத்தது. இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6, அதுதான் நம்ம இங்கே கடைசியாக கொடுக்குற நம்பர். ஸோ எனக்கு 0லேருந்து 1 வரைக்கும் ஈக்குவல் கேப்பில் எனக்கு 6 நம்பர் கொடு அப்படின்னா இப்படி கொடுப்போம். சரி, இப்போ வந்து 10ன்னு கொடுத்தோம்னா என்ன வருது, எனக்கு 10 நம்பர் வந்திருக்கும் 0லேருந்து 1ல். ஓகேங்களா. எனக்கு இப்போ சப்போஸ் 0 0.1 0.2 0.3 அப்படி வரணும் அப்படின்னா நான் எப்படி கொடுக்கணும், அப்படி கொடுத்தோம்னா மொத்தம் எத்தனை நம்பர் வரும், 11 நம்பர் வரும். ஸோ அப்போது நான் இங்கே 11 அப்படின்னு கொடுத்தேன்னா வந்துடும், எல்லாமே 0.1 0.1 கேப்பில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம லின்ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஒரு வெக்டாரை க்ரியேட் பண்ணுறது. இதே வெக்டாரை நம்ம வேறு மாதிரியும் க்ரியேட் பண்ணலாம். அது என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு x இஸ் ஈக்குவல் டு 0 0.2 1. ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கெலாம் என்ன மீனிங்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 0 0.2 0.4 0.6 0.8 1 இருக்குது. இந்த 0ங்கிறது நான் இங்கே ஃபஸ்ட்டாக கொடுத்த நம்பரு, இந்த 1 அப்படிங்கிறது கடைசியாக கொடுத்த நம்பரு. இந்த 0.2 என்னென்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில் இருக்கிற கேப். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் நம்ம ஒரு வெக்டாரை க்ரியேட் பண்ண முடியும். சப்போஸ் இந்த லின்ஸ்பேஸ் கொடுத்தப்போ இந்த வெக்டார் க்ரியேட் ஆச்சுல்ல, இதே மாதிரி வெக்டாரை நான் வந்து இந்த கமாண்ட் வச்சு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, ஸோ பார்த்திங்கன்னா 0 அது ஃபஸ்ட்டு, 1 அது லாஸ்ட்டு, ஆனால் கேப்பு வந்து 0.1. அப்போ இந்த 0.2க்கு பதிலாக நான் 0.1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 0 0.1 0.2 அப்படின்னு அப் டு 1 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெக்டார்ஸை க்ரியேட் பண்ணோம். நன்றி.